நம்முடைய வாழ்க்கையில நம்ம பல விஷயங்களை கடந்து போறப்போ ஒரு விஷயம் எல்லாருமே நம்ம சந்திச்சிருப்போம். அதாவது காதுல பாத்தீங்கன்னா வித்தியாசமான நொய்ன்னு அப்படியே ஒரு சவுண்டு. ஏதோ ஒரு விஷயம் யாரோ பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வீட்டுல குடிச்சுக்கிட்டே இருப்போம். பார்த்தா செல்லு ரிங்கு சத்தம் போடுற மாதிரி ஒரு விஷயம் நம்மளுக்கு கேட்கும். ஸோ நம்ம குடிச்சு முடிச்சுட்டு போய் பார்க்குறப்ப பாத்தீங்கன்னா செல்லு எந்த ரிங்குமே வந்திருக்காது. ஸோ இப்படி நம்மளையே அறியாம என்னன்னா நம்ம தொடர்ச்சியா ஏதோ ஒரு விஷயம் படம் பார்த்திருப்போம். இல்ல காதுல நம்ம ஹெட்போனை வச்சு நம்ம ஒரு விஷயம் கண்டினியூவா பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ எடுத்து முடிச்சாலும் பாத்தீங்கன்னா காதுல ஒரு சவுண்ட் அப்படியே இருக்கும். ஸோ இது எல்லாருமே நம்மளுடைய வாழ்க்கையில இந்த விஷயத்த கடந்துதான் போயிருப்போம். இது ஒரு சாதாரண ஒரு விஷயம், இப்படிதான் போயிருக்கும். ஆனா சில சமயம் இந்த காது இரைச்சல்ன்றது ஒரு பெரிய பிரச்சனையா சிலருக்கு மாறுது. மருத்துவத்துறை அதைத்தான் டினிடஸ் அப்படின்ற சொல்றாங்க. இந்த டினிடஸ் ஒரு நோயோ ஒரு குறைபாடோ இல்லை. இது ஒரு சாதாரண ஒரு விஷயம்தான். சில பேருக்கு இது ஒரு பிரச்சனையா மாறி இருக்கு. இப்ப தற்காலத்துல வாழ்க்கை முறை அதிக அளவு மன அழுத்தம் ஏற்படுறப்ப இந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்கா உருவாகுது. டினிடஸ் பிரச்சனை இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா பல கேட்டகரியில இருக்காங்க. சில பேர்த்துக்கு அது எப்பயாவது லைட்டா கேட்கிற மாதிரி இருக்கும். சிலருக்கு தங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போடுற மாதிரி இருக்கும். டினிடஸ் பாத்தீங்கன்னா எல்லா வயதினரையும் பாதிக்கக்கூடிய விஷயம் தான். இந்த டினிடஸ் பிரச்சனை பாத்தீங்கன்னா கரெக்டா முறையான சிகிச்சை பண்ணி இது தீர்வு காணலாம்னு சொல்றாங்க. டினிடஸ் பாத்தீங்கன்னா வயது அதிகமானவங்களுக்கு ஏற்படுறது. செவியில என்னன்னா பாதிப்பு ஏற்படுறப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாகுது. சோ இதை தவிர திருவிழா காலங்கள்ல நம்ம அந்த ஸ்பீக்கர் பக்கத்துல இருந்து கேட்கிறப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து நீங்க கொஞ்ச தூரம் தள்ளி போறப்ப அந்த அதிர்வு உள்ள இருக்கும். சோ அது மாதிரி விஷயம் தொடர்ச்சியா நம்ம படம் தியேட்டர்ல படம் பாக்குறப்ப ஏற்படக்கூடிய உணர்வுகள், அதாவது இது எல்லா டைமுமே ஏற்படாது. நீங்க தொடர்ச்சியா படம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இல்ல வீட்டுல ஏதோ ஹெட்போன் வச்சு நீங்க படம் பாக்குறீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா இந்த மாதிரி விஷயங்கள் உருவாகும். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டிஜே நிகழ்ச்சி ஆடல் பாடல்களோட இருக்கிறப்போ பாத்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சி முடிஞ்சோன்னு நீங்க கொஞ்ச நேரம் இருக்கும். இப்ப டிராபிக்ல நீங்க வண்டியில போய்கிட்டே இருக்கீங்கன்னா அப்பவும் இந்த மாதிரி உணர்வுகள் ஏற்படும். மன அழுத்தத்துக்கும் டினிடஸ் பிரச்சனைக்கும் நிறைய தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. சோ மன அழுத்தம் அதிகமா இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா பாதிப்பு ஏற்படும்னு விஞ்ஞான ரீதியா சொல்றாங்க. இது என்னன்னா தொடர்ச்சியா மாத்திரைகள் சாப்பிடறதுனால ஒவ்வாமையால ஏற்படும். இந்த மாதிரி டினிடஸ் பிரச்சனை ஏற்பட்டா அதுக்குரிய மருத்துவரை அணுகி நீங்க கரெக்டா செயல்படணும். நம்மளா இஷ்டத்துக்கு மெடிக்கல் ஷாப்ல கிடைக்குன்னு சொல்லி ஈஸியா ஏதோ ஒரு விஷயத்த பண்ணோம்னா அது சிலருக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உண்டாக்கும்.